Assalamu alaikum rahmatullahi ta'ala wa barakatuhu. Mu'awidan wa basmilan Muhammadan. Musalliyan wa musallaman ala Sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam. Qala Allahu ta'ala fi Qur'an al-Kareem al-Furqan al-Majid. Fa'udhu billahi min shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Nabiyyina Maulana Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Alhamdulillah, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை, நாம் ரமலானை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்கின்ற நசீபை தந்தருள் புரிவானாக பிரார்த்தித்தவனாய் இந்த சிறிய உரை ஆர்வம் செய்கின்றேன். பொதுவாகவே நம் அனைவருமே ஒரு வேகமான உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அரை மணி நேரம் பையெல்லாம் கேட்க முடியாது இந்த காலத்தில். ஷார்ட்ஸும் ரீல்ஸும் நம்ம பார்த்துட்டு நாம் நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம். இதை கருத்தலை கொண்டுதான் நம்முடைய இந்த தொடர் பயன் என்பது 5 நிமிடத்தை தாண்டாமல் முடிக்கின்ற அளவுக்கு அமைத்திருக்கின்றோம். பொதுவாகவே இது ஒரு புதுமையான தலைப்பு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, அனைவருமே அமல்களை அறிந்திருப்போம். என்ன அமல் செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும். தொழுகை என்பதும் அமல்தான், நோன்பும் அமல்தான், ஜக்காத்தும் அமல்தான், ஹஜ்ஜும் அமல்தான். ஆனால் அந்த அமல்கள் கபூலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விஷயம் சரியாக இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நம் செய்கின்ற அனைத்து அமலுமே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுவார்கள், உங்க உடம்புல ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கு, அதை யார் சரி செய்து கொண்டார்களோ அனைத்தும் சரியானதை போன்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சுட்டி காமிப்பார்கள். அதே போல் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, ஏன் அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை படைத்தான் என்று பார்த்தான்னு சொன்னா, அம்மா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை வணங்கத்தான் படைத்திருக்கின்றான். வணங்குதல் என்ற அந்த அமல் என்பது அனைத்து உறுப்புகளுக்கும் கட்டுப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே அமல் இருப்பதாக கூறி காட்டுவார்கள். கண்ணுக்கு ஒரு அமல் இருக்கின்றது, நம்முடைய செவிகளுக்கு ஒரு சில அமல்கள் இருக்கின்றது, நம் நாவுக்கு அமல் இருக்கின்றது, நம் கரங்களுக்கு அமல் இருக்கின்ற, நம்ம கால்களுக்கு அமல் இருக்கின்றது. கண்ணுடைய அமல்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நல்ல விஷயங்களை பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது, ஹதீஸை பார்ப்பது, இதுவெல்லாம் கண்ணுடைய அமல்கள். கெட்டதை பார்க்காமல் இருப்பது, ஹராமை பார்க்காமல் இருப்பது, இதெல்லாம் நல்ல அமல், இதெல்லாம் கண்ணுடைய அமல்கள். இப்ப நாவினுடைய அமல்கள் என்ன என்று சொன்னால், நல்லதை பேசுவது, குர்ஆன் ஹதீஸை படிப்பது, வாசிப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தை தவிர்த்து கொள்வது, இதெல்லாம் நாவினுடைய அமல்களாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே ஒரு சில அமல்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்றுதான் நம் உடம்புல ஒரு பகுதி இருக்கின்றது. நம் அனைவருமே அதை அறியாமல் பொடுபோக்காக இருக்கின்றோம். அது ஒன்றுதான் கல்ப் என்ற ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், அந்த கல்பு சரியானால் அனைத்தும் சரியாகிவிடும். அதோட ஸ்டாப் பண்ணாம அத்தக்குவா ஹாஹுனா, எச்சம் என்பது இங்கேதான் இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பை சுட்டி காமித்தாங்கன்னு சொன்னா, இந்த கல்பு சுத்தமாகி சொன்னா நம்ம அனைத்து அமலும் சுத்தமாகிவிடும். கல்பு என்றால் என்ன? அல்லாஹ் கல்பை எவ்வாறு படைத்தான்? கல்புல ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன? கல்பு என்றால் என்ன? நஃப்ஸ் என்றால் என்ன? எந்தெந்த அமல் எல்லாம் செய்தால் நம்முடைய கல்பு சுத்தமாக இருக்கும் என்ற தகவல் எல்லாம் விரிவாக அடுத்த காணொலியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நம்ம தமிழ்ல பார்த்தோம்னு சொன்னா, கல்பு நஃப்ஸு ரெண்டுத்துக்குமே உள்ளம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து முடித்து விடுவார்கள். ஆனால் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவான விளக்கத்தை தருகின்றார்கள். பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா என்ன ஏவுகின்றார்களோ அதைத்தான் சிப்பாய்கள் செய்வார்கள், மந்திரி செய்வார்கள், ஊர் மக்கள் கட்டுப்படுவார்கள், செய்வார்கள். அந்த ஊர் தான் கல்ப் என்பது.
அந்த அரசன் தான் நப்ஸ் என்பது, வேலை செய்கின்ற அந்த மந்திரிகள் தான் அனைத்து உறுப்புகள் என்பது. அந்த அரசன் சரியானால் அவன் ஏவுகின்ற மக்கள் சரியாவார்கள், அந்த ஊர் சரியாகும். அதே போன்றுதான் நம்ம நப்சு சரியானால் நம் உறுப்புகள் நல்லா அமல் செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா கல்வி சுத்தமாகும் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி காட்டுவதே நாம் இந்த நோன்பு முழுக்க 5 நிமிடத்திற்குள் முடிந்தவரை நாம் தகவலை பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாம் பெறுகின்ற இந்த பயான் அல்லாஹ் பயனுள்ள பயனாக்கல் புரிவானாக என்று பிரார்த்தித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.